Hi students, இப்போ நமக்கு இந்த exercise 3.2 போலாமா? In a circle of diameter 40 cm, a chord is நமக்கு அந்த 20 cm. Find the length of minor arc of the chord. Chordனா ஆக்சுவலாக என்னது? நம்ம சர்க்கிளோடைய 2 edges ஜாயின் பண்ற லைன் தான் நமக்கு chord ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ இங்கே வரையன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இந்த chord. ஓகேவா? இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த மைனர் ஆர்க்லாம் இப்போ நமக்கு இது ஏபின்னு தரும் அந்த கார்டை. சரிங்களா? நம்ம கார்டு வந்து ஏபியை தரும். இப்போ பாருங்க இந்த ஏலேருந்து பி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை பார்த்து லென்த் இல்லையா, இதுதான் இப்போ ஆர்க்கு இல்லையா, இந்த ஆர்க்கு தான் அவங்க கேட்குறாங்க, அந்த லென்த் ஆஃப் நம்ம கேட்குறாங்க. அதை நமக்கு எஸ்ன்னு ஆக்சுவலாக எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சென்டர் இல்லையா அது ஓன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த சென்டர் நமக்கு இந்த ஏவை ஜாயின் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் இந்த சென்டர் வந்து இந்த பியை நமக்கு ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த சென்டர் வந்து நமக்கு வந்து அந்த சென்டர் வந்து ஒரு பர்பண்டிகுலர் வரையும். ஒரு கார்டுக்கு எப்பயும் சென்டர்ல இருந்து நீங்க பர்பண்டிகுலர் வந்துன்னா அது என்ன பண்ணும், பைசெக்ட் பண்ணும், இந்த கார்டை பைசெக்ட் பண்ணும். அதாவது இந்த சென்டர் சி ஏத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் சி ஏத்துலாம். அப்போ இந்த ஏசியும் சி எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஏன்னா பைசெக்ட் பண்ணதுலயே அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு இருக்கும், ஈக்குவலா இருக்கும். நம்ம கார்டு லென்த் இங்க என்ன இருக்கிறோம் பாருங்க, கார்டு லென்த் எவ்வளவு, 20 மீட்டர் இல்லையா, 20 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டு ஈக்குவலா பிரிச்சு ஆகும், இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். ஓகேவா? நமக்கு டயாமீட்டர் 40 சொல்லும்போது ரேடியஸ் அது 20 தானே. அப்போ இது என்னது ரேடியஸ் அது ஓஏ, ஓபியும் சரி ஓஎஸ் நமக்கு 20. இப்போ நமக்கு இந்த ஓசிபி நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இதை நம்ம பண்ணுறோம் θ1 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? இப்போ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க தெரியும், டயாமீட்டர் 40 சென்டிமீட்டர், ரேடியஸ் கண்டிப்பாக நமக்கு அதில் பாதி 20 தான். ரேடியஸ் நமக்கு 20 சென்டிமீட்டர், அதான் நான் ஓஏ ஒப்பியத்துறேன். அடுத்த லெட்டு நம்ம தான் என்ன பண்றோம், அந்த கார் வந்து ஏபின்னு சொல்லணும். லெட்டு ஏபிபிடிங்கிறது கார். கார்ட் ஆஃப் லென்த் என்னது 20 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்ப ட்ரா ஓசி பர்பெண்டிகுலர் ஏபி. ஏபிக்கு என்ன பண்றோம், ஓசி பர்பெண்டிகுலர் வரைகிறோம். therefore அந்த கண்டிப்பா பர்பெண்டிகுலர் என்ன பண்ணும், நமக்கு இந்த ஏபியை பைசெக்ட் பண்ணுமா. அப்போ ஏசி ஈக்குவல் டு பிசி என்ன வந்துடும், நமக்கு 10 வந்துடும். ஏன்னா கார்டு மொத்தம் 20 சொல்லும்போது அதில் பாதி பேர் நமக்கு என்ன வரும், நமக்கு 10 சென்டிமீட்டர் வந்துடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம், லெட் ஆங்கிள் ஆஃப் ஏஓசி என்ன பண்றோம், θ1 பார்த்துரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நம்ம θ1 தெரியுமா, ஆங்கிள் ஆஃப் ஏஓசி θ1. இப்போ நமக்கு இன் ட்ரையாங்கிள் ஏஓசி எடுத்துங்க. இதுல சைன் என்ன பண்றேன், நான் θ1 கண்டுக்கிறேன். சைன் θ1 நம்ம வந்து ஆப்போசிட் ஹைபோட்டன்ஸ் தானே, ஆப்போசிட் இங்க 10 தானே, ஏசி தான் இல்லையா, ஏசி தான் ஆப்போசிட், ஹைபோட்டன்ஸ் ஓஏ. அப்புறம் நமக்கு 10 divided by 20 வருமா, 0 கேன்சலா. அப்போ sin θ1 equal to 1/2. அப்போ θ1 வந்துடும் நமக்கு sin inverse of 1/2. sin inverse of 1/2 வேல்யூ நமக்கு என்னது, π/6. சரிங்களா? 30 டிகிரி தானே, sin 30 தான் நம்ம அது கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு, அந்த வேல்யூஸ் எல்லாம் அதை நல்லா படிச்சு வச்சுங்க. sin 30 தான் நமக்கு வந்து 1/2. θ1 கண்டுச்சுமா. நமக்கு ஆக்சுவலா இங்க என்ன சம் கண்டுபிடிக்கணும், இந்த எஸ் தான் கண்டுபிடிங்களா. எஸ் ஈக்குவல் ஃபார்முலானா ஆர் தீட்டா, அது ஆர் இன்ட்டு தீட்டா. ஆர்னா தெரியும் ரேடியஸ், அது நமக்கு இங்க என்ன தெரியும், 20 தெரியும். இப்போ இந்த தீட்டா கண்டுபிடிக்கும். தீட்டா என்னன்னா இந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஏபி கார்டு, அதுக்கான ஃபுல் ஆங்கிள், அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ஆங்கிள் வரணும். சரிங்களா? அது ஆங்கிள் ஆஃப் ஏஓபி கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து θ1 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, θ1 கண்டுபிடிச்சா அது என்னது பைசெக்ட் தானே, ஆக்சுவலா பைசெக்ட். அப்ப ஏஓபி எப்படி இருக்கும், இந்த ஏஓசி விட 2 டைம்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப ஆங்கிள் ஆஃப் ஏஓபி எப்படி இருக்கும், 2 இன்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஏஓசி. ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா ஏஓசி எப்படி நமக்கு θ1 எப்படி இருக்கு, பைசெக்ட் அப்ப தான் கிடைக்குது இல்லையா, ஏஓபியை பைசெக்ட் பண்ணும்போது தான் கிடைக்குது. அப்பதான் இந்த 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப 2 இன்ட்டுன்னு நமக்கு π/6, இது அடிச்சுன்னா 3, அப்பனா வரும் π/3, 6 டிகிரி வந்துச்சு. θ வந்துச்சா. இப்போ நமக்கு வந்து நமக்கு தேவை இந்த ஆர்க் லென்த் தான் தேவை நமக்கு. அப்போ ஆர்க் லென்த் எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா.
ஆர் வேல்யூ தெரியும் நமக்கு 20, தீட்டா வேல்யூ வந்து π/3 தான் நமக்கு π/3. நம்ம ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணலாம். ஒன்னு என்ன பண்ணலாம், நீங்க 22/7 யூஸ் பண்ணலாம் பைக்கு, 3.14 யூஸ் பண்ணலாம். 20 இன்ட்டு நான் 3.14 யூஸ் பண்றேன். மறுபடியும் என்ன நமக்கு வரும் 8 2 6 சரிங்களா. இப்போ ஒரு 0 சேர்த்துட்டு 2 டிஜிட் பாயிண்டா அப்புறம் வரும் 62.80 வருமா பை 3. விட்டுலாம் சரிங்களா. இப்போ டிவைட் பண்ணலாமா, 2 டைம் வருமா 6, 2 கீழே கொண்டு வரும், டிவைட் ஆகல, 0 போட்டு என்ன பண்ணுவோம் 8 கொண்டு வரலாம். 9 டைம் போகுமா 27, 1 கொண்டு வரும், பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுங்க 0 சேர்ப்பீங்க, பண்ண வரும் 3 வரும் சரிங்களா. இப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்குல்ல 62 பாயிண்ட் தானே ஆக்சுவலா. அப்போ இந்த பாயிண்ட் இங்க தள்ளுறேன், என்ன வரும் ஆன்சர் 20.93 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இதான் நமக்கு தேவையான அந்த ஆர்க் லென்த் சரிங்களா. அந்த ஏபி எஸ்ன்னு அந்த ஏபி டைரக்ட் ஸ்ட்ரெயிட் கோடு கிடையாது, ஏல இருந்து பி இந்த சர்க்கிளை பார்த்த போதில் அந்த ஆர்க் லென்த்